அன்பான உறவுகளே, இன்னைக்கு வீடியோவில் ஹோரை அப்படின்னா என்ன, அதோடைய பலன்கள் என்ன, எந்த ஹோரை என்ன மாதிரி வேலை செய்யுது, எந்த ஹோரையில் என்ன வேலை செய்யணும், இதை தான் பார்க்க போகிறோம். ஒரே வேலையை 2 பேர் செய்கிறார்கள். ஒருவர் வெற்றி பெறுகிறார், மற்றொருவர் தோல்வி அடைகிறார். இதற்கு காரணம் நேரமா? நம் முன்னோர்கள் ஹோரை என்ற நேர கணிப்பு முறையை பயன்படுத்தியதன் ரகசியம் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹோரை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆட்சி செய்யும் கிரகத்தின் சக்தி என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. ஒரு நாளில் 24 ஹோரைகள் உள்ளன. ஒவ்வொரு ஹோரையும் ஒரு கிரகம் நிர்வகிக்கிறது. சூரிய உதயத்திலிருந்து முதல் ஹோரை தொடங்குகிறது. அந்த நாளின் கிழமைக்கு உரிய கிரகமே முதல் ஹோரையை ஆட்சி செய்யும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையுடன் தொடங்கும், திங்கட்கிழமை சந்திர ஹோரையுடன் தொடங்கும். இப்படியே ஒவ்வொரு நாளும் முதல் ஹோரை மாறுகிறது. சூரிய ஹோரை. சூரிய ஹோரை அரசு வேலைகள், அதிகாரிகளை சந்தித்தல், பதவி உயர்வு தொடர்பான முயற்சிகளுக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது. சந்திர ஹோரை. சந்திர ஹோரை குடும்ப விஷயங்கள், பயணம், புதிய உறவுகள், மன அமைதி தேவைப்படும் செயல்களுக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. செவ்வாய் ஹோரை. செவ்வாய் ஹோரை தைரியம், நிலம் வாங்குதல், உடற்பயிற்சி போன்ற செயல்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது. புதன் ஹோரை. புதன் ஹோரை கல்வி, வியாபாரம், கணக்கு, பேச்சுவார்த்தை, நேர்முக தேர்வு போன்றவற்றிற்கு நல்ல நேரம். குரு ஹோரை. குரு ஹோரை அனைத்து சுப காரியங்களுக்கும் சிறந்ததாக கருதப்படுகிறது. திருமணம், கல்வி, முதலீடு போன்றவற்றை இந்த நேரத்தில் தொடங்கலாம் என்று நம்பப்படுகிறது. சுக்கிர ஹோரை. சுக்கிர ஹோரை காதல், திருமணம், கலை, அழகு தொடர்பான செயல்களுக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது. சனி ஹோரை நீண்ட கால திட்டங்கள், தொழில், விவசாயம் மற்றும் பொறுமை தேவைப்படும் முயற்சிகளுக்கு நல்லதாக கூறப்படுகிறது. ஹோரை என்பது வழிகாட்டும் நேர கணிப்பு முறை மட்டுமே. உழைப்பு, திட்டமிடல் மற்றும் முயற்சிக்கு மாற்றாக இதை கருதக்கூடாது. நேரத்தை மதிப்பது வாழ்க்கையின் வெற்றிக்கு முக்கியம். ஹோரை பற்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.